உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்கிறது அவர் எப்போவோ உயிர்த்தெழுந்துட்டார், இன்றைக்கி கிடையாது. ஆனால் நம்ம எப்படி ஒரு குழந்தை வீட்டில் பிறந்துச்சுன்னா ஒவ்வொரு வருஷம் அது பிறந்த அந்த தினத்தை நினைவு கூர்ந்து பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் டே வருஷத்துக்கு ஒரு முறை செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? அது மாதிரி இது இன்றைக்கி நம்ம நினைக்கிறோமே ஒழிய அவர் எப்போவோ என்ன செய்துட்டார், உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ இன்றைக்கி தான் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு, நேற்று வரைக்கும் அவர் உயிரோடு இல்லைன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. ஆனால் இது ஆதி காலத்துலேருந்து இது ஒரு பாரம்பரியமாகிடுச்சு. இப்படி தான் கிறிஸ்மஸ்னால் ஒரு பண்டிகை, ஈஸ்டர்னால் ஒரு பண்டிகை, குட் ஃப்ரைடேனா ஒரு துக்க நாள். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கி அதை குறித்து ஒரு சில விளக்கங்களை, சத்தியத்தை நம்ம அறிவதற்காக தேவன் இந்த நாளை நமக்கு பிரயோஜனப்படுத்துகிறார். அவ்வளோதான். ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை நன்றியோடு கூடமே ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இந்த விலையேற பெற்ற விசேஷித்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே, அப்பா தேவனே, எங்களுக்கு நீர் அனுப்புனதற்கு ஒரு அடையாளமே ஆண்டவரே, நீர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஆவியை நாங்கள் பெற்றோம் ராஜா. தேவனே, அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்குள்ளார வாசம் பண்ணுகிறார் என்றார். அதற்கு காரணம் ஆண்டவரே, அப்பா நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் நாங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, ஆவியானவர் எங்கேயோ அங்குதான் விடுதலை. ஆவியானவர் எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவனுடைய ஆவியினால தான் எல்லாமே ஆகும் அப்பா. தேவனே, அந்த ஆவியினுடைய வல்லமை ஆண்டவரே, நன்றி தகப்பன், எங்களுக்குள்ளிருந்து கைட் பண்ணுகிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எங்களுக்கு கிடைத்ததற்காக நாங்கள் இந்த நாளில் நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறோம். அந்த அபிஷேகம் இன்னும் ஆண்டவரே அப்பா வளரட்டும் அப்பா. தேவனே, நன்றி தகப்பனே, அவராலே பெற்ற அபிஷேகம் எங்களை போதிக்கட்டும் ராஜா. தேவனே, நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த போதனையாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவதற்கு காரணமாக இருந்த இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவக்கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுக்காக பிரகாசி ஊழியங்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, எங்களுக்குண்டான எல்லாவற்றையும், சபை மக்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ராஜா உம்முடைய ரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளார ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1:18 வாசி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும். ஒன்ஸ் உயிர் தெழுந்துட்டார், அவ்வளோதான். இனி எப்பொழுதும் அவர் எப்படி இருக்கிறார்? உயிர்த்தெழுந்தவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. அவருடைய செவிகள் நாம் ஜெபிக்கிற காரியங்களை கேட்கிறது. அவருடைய வாயாக நம்மை தேவன் பயன்படுத்துகிறார். அவருடைய வாய் நமக்கு வார்த்தைகளை சொல்லுகிறது. அவருடைய கரம் நம்மை அணைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய கால்கள் நமக்கு நாம் நடக்க வேண்டிய பாதைகளை நமக்கு போதிக்கிறது. அவருடைய சரீரம் சபையாக நாம் பெற்றிருக்கிறோம். அவரே சரீரத்துக்கு, சபைக்கு தலையாயிருக்கிறார். உயிரோடு இருக்கிறாருங்க. என்றென்றும் தேவன் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் வல்லமையா இந்த வார்த்தையை நினைச்சு ஒரு கரங்களை தட்டுவோமா? தேவனுடைய சமூகத்துல தேவன் என்றென்றும் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். என் பாவங்களை இதோ அவர் மன்னித்தவர் உயிரோடு இருக்கிறார். என் கட்டுகளை நீக்கியவர் உயிரோடு இருக்கிறார். என்னை பாதுகாக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். எனக்குரியவர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். என்னை வழி நடத்துகிறவர் உயிரோடு இருக்கிறார். என்னை நேசிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். என்னை விட்டு விலகாதவர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக 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 இதோ தன் சரீரத்தையே கொடுத்தவர், தன் ஜீவனையே கொடுத்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என் வேதனைகளை பார்க்கிறார், கண்ணீரை காண்கிறார். என்னை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அவர் உயிரோடு இருக்கிறார். அப்படியே சரீரமெல்லாம் நமக்கு அப்படியே புல்லரிக்குதுல்ல. அவர் உயிரோடு இருக்கிறார். நம்ம பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த சபைக்குள்ளார் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் இந்த வசனங்கள் பேசப்படுகிறதோ இந்த நாளில் ஆண்டவர் எல்லா சபைகளிலும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். சரி, ஒரு 4-5 காரியம் மட்டும் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சில காரியங்களை நமக்கு செய்தார்னு சொல்லி ஒரு 4 அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது மத்தேயு லாஸ்ட் அதிகாரத்தை எடுங்க.
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அந்த 4லேருந்து 4 காரியங்களை நம்ம பார்க்கலாம். மத்தேயுல கடைசி அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே வாசிச்சுட்டு வாங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விழுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குச் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போகிறார், அங்கே அவரைக் காண்பீர்கள். இதோ உங்களுக்குச் சொன்னேன் என்றான். போதும். கல்லறையை பார்க்க வராங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் வராங்க. சில சீஷர் 2 ஸ்திரீகள் அங்கே வராங்க. அதுக்கப்புறம் சீஷர்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. முதலாவது அவர் என்ன சொல்கிறாரு, 9வது வசனம், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். ஹல்லேலூயா. முதலாவது தேவன் நம்மை பார்த்து ஒரு கனத்துக்குரியவர்களை தான் வாழ்க என்று சொல்லுவார். அப்படிதானே? ஆண்டவர் மனிதனை கனத்துக்குரியவனாக தான் அவர் உருவாக்கினார். ஆனால் பிசாசு சாத்தான் அவனை வஞ்சித்து பாவங்களை செய்ய வைத்து அந்த மகிமையை இழக்க வைத்து கீழே தள்ளியாச்சு. அதற்காக தான் ஒரு மனுஷ சரீரத்தில் சாத்தானிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு மனுஷன்தான் வேணும். புரியுதுங்களா? அப்போ அந்த மனுஷ சரீரத்தில் யார் வரா? இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வராரு. மனுஷகுமாரனாக அவர் வந்து அவர் வாழ்ந்து காண்பிக்கிறார். எல்லா காரியங்களும் முடியுது. அவர் மனுஷனை ஒரு கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக தான் பார்க்குறாரு. அதனால தான் இந்த இடத்துல அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். 2வது சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். 2வது வார்த்தை நமக்கு என்ன கடந்து வருகிறது இந்த நாட்கள்ல? எல்லா விதத்திலும் பயம், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன வருது? பயம் வருது. எப்படி நம்ம வாழ போகிறோம், எப்படி ஜீவிக்க போகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி வழிநடத்த போகிறோம், ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி காப்பாற்றிக்க போகிறோம், எப்படி நம்ம இந்த சரீரத்தை புதுப்பித்து கொள்ள போகிறோம், எப்படி நம்ம தேவனோடு கூட நெருங்க போகிறோம். பல விதத்தில் உலக கவலையும் இருக்குது, ஆவிக்குரிய கவலையும் நமக்கு நிறையா இருக்கிறதுனால தான் அது பயமாக மாறுகிறது. கவலையும் பயமும் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தொடர்புடையது. அப்போ அது பயமாக மாறும்போது ஆண்டவர் சொல்கிறார், எல்லா காரியத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். புரியுதுங்களா? 2வது வார்த்தை, முதலாவது அவர்கள் அந்த 2 பேரை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? வாழ்கன்னு சொல்றாரு. முதலாவது அப்படியே கனப்படுத்துறாரு. ஏன் தெரியுங்களா? ஆண்டவருடைய ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. ரத்தத்தை உடைய ஒரு மனுஷன் கனத்துக்குரியவன். தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு மனுஷன் கனத்துக்குரியவன். இன்னைக்கு கோடி சொத்துக்கள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், உலகத்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் நம்ம நிற்காமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலையில் இருக்கலாம். ஆனால் நாம் கனத்துக்குரியவர்கள். ஏன்னா நம்ம அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கனத்துக்குரிய நம்மை பார்த்து ஒருவரை ஒருவர் அதனால தான் வாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒருவர் அற்பமாக நினைக்கக்கூடாது, ஒருவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தேவனுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அந்த பார்வை நமக்கு கடந்து வந்துடணும். அந்த குற்றம் செய்தவர்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குற்றத்தையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த குற்றம் செய்கிற காரியங்களை முடிஞ்சால் நம்ம என்ன செய்யலாம்? திருத்தலாம். முடியாத பட்சத்தில் அவர்களுக்காக செபிக்கலாம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாக இருக்கிறபடினால நாம் அவர்களை வாழ்த்த வேண்டும். புரியுதுங்களா? அப்படின்னா கனத்துக்குரியவர்களாகத்தான் ஒருவரை ஒருவர் ஒருத்தரை காட்டிலும் தன்னை காட்டிலும் அடுத்தவனை நீ என்ன செய்ய? மேன்மையாக நினைத்துக்கொள் என்று சொல்றார் ஆண்டவர். மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் என்று கேட்கிறார். காரணம் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். அது எவ்வளோ மோசமான ஆளாகவே இருக்கட்டும், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டாச்சு, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ சில காரியங்கள்னால விழுந்து போயிட்டாங்க. அந்த
விழுந்து போனவங்களை, அதனால தான் மீகா 7:8 நம்ம அடிக்கடி வாசிப்போம். சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன். நான் இருள உட்காரன் இப்போ, ஆனால் கர்த்தர் என்ன செய்வார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். ஒரு நாள் அவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும்போது குற்றம் சாட்டின நாம் பரிதவிக்கப்படுகிற ஜனங்களாக இருப்போம். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. ஒவ்வொரு அநேக காரியங்களை தேவன் எனக்கு இந்த 6 மாதங்களில் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். உள்ளுக்குள்ளாரே புடமிடப்பட்டே நான் வரேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு காரியங்களையும் கற்றுக் கொடுக்குறார். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதித்து கற்றுக் கொடுக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவங்க போய் சொல்கிறாங்க, ஆண்டவரை குறித்து அங்கே சொல்கிறாங்க. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவிக்கிறார்கள். சரி, அப்போ இதெல்லாம் நடந்துருச்சு. நடந்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு முன்னே எங்கே போகிறாரு, கலிலேயாவுக்கு போகிறாருன்னு சொல்கிறாரு. மறுரூபத்தினுடைய ஒரு உருவத்தில் அவர் போகிறாரு. மனுஷனுடைய கண்கள் என்ன செய்யாது, அங்கே பார்க்க முடியாது. அவர் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறாரு, அங்கே போகிறாரு. அப்போ 18வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3வது சொல்றார் பாருங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்றார். ஊழியத்தை கொடுக்கிறாருங்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறார், முதலாவது வாழ்க என்று சொல்லுகிற தேவன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற தேவன். உலக சூழ்நிலையில் பார்த்தா எல்லா இடத்திலும் போராட்டம், எல்லா இடத்திலும் பயம், என்ன சூழ்நிலை வந்தாலும் அவர் சொன்னது போல நாம் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அதுக்கு என்ன ஒரே ஒரு ரகசியம் தெரியுமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது நம்ம விசுவாசிச்சிட்டோம்னா அந்த நன்றியுள்ள இருதயம் எழும்ப ஆரம்பிக்கும். ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? கண்டிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பலவித காரியங்களில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு வருகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் இதில் மறைந்திருக்கிறது. நமக்கு வருகிற பாடுகளில் சில காரியம் மறைந்திருக்கிறது. இயேசுவினுடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றி போகணும்னா அவரடைந்த பாடுகளும் நமக்கு தேவை, அந்த உபத்திரவமும் நமக்கு தேவை. பரலோகத்தில் எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்குது? மகிமை இருக்குது. அப்படி தானே? பரலோகத்தில் மகிமை இருக்குது. கண்ணீர் அங்கே இல்லை, காயம் கிடையாது, துக்கம் கிடையாது, வேதனை கிடையாது, வியாதி கிடையாது, எதுவுமே பரலோகத்தில் கிடையாது. இன்னொன்று மெயினானது என்ன இல்லை பரலோகத்தில்? பரலோகத்தில் நிறைய மகிமை இருக்குது. இதெல்லாம் அங்கே இல்லை. அவ்வளோ சந்தோஷம். ஆனால் ஒன்று பரலோகத்தில் இல்லை. என்ன இல்லை? மெயினானது என்ன இல்லைங்க? ஒரே வேர்டாக சொல்லுங்க. மெயினானது என்ன இல்லை? இயேசு ஏன் அந்த உலகத்துக்கு வந்தார்? அது ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒன்று பரலோகத்தில் இல்லாத ஒன்று இந்த பூமியில், இந்த உலகத்தில் இருக்குது. அவர் அதற்காகவே வந்தார். அதன் வழியாக தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அந்த ஒரு காரியம் பரலோகத்தில் இல்லை. இப்போது இந்தியாவில் ஒரு முக்கியமான படிப்புக்குரிய காரியம் இல்லைன்னு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா அது இந்தியாவில் அந்த படிப்பு கிடையாது. அதனால வெளிநாட்டுக்கு போய் கற்றுக்கொண்டு வந்து நல்ல ஒரு மகிமையான ஒரு ஸ்தானத்தில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எதுக்கு வந்தார் தெரியுங்களா? ஒரு காரியத்தை நல்லா தியானித்து பார்க்கும்போது அங்கே ஒன்று இல்லைங்க. என்ன இல்லை? பாடு இல்லை, உபத்திரம் இல்லை. அப்போ அங்கே இல்லாத ஒன்றை இங்கே வந்து உலகத்துக்கு வந்து அந்த உபத்திரவத்தை அவர் அடைந்து அவர் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரானார். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அங்கே அது இல்லை. இயேசுவுக்கு அங்கே கிடைக்கல, உபத்திரம் இல்லை, மகிமையான ஒரு ஸ்தானத்தில் இருந்தார். அவர் அந்த உபத்திரவத்துக்காக இங்கே வந்து அந்த உபத்திரவத்தை, அந்த பாடுகளை தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் எல்லாவற்றிலும் அவர் அடைந்து கடைசியில் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செய்யணுமா?
நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். 3 விதமான காரியத்தில் பாருங்க, ஆண்டவருடைய சரீரத்தில் சிலுவைப்பாடு எல்லாத்துக்கும் தெரியும். சரீர வேதனையில் அவர் சரீரத்தில் பாடுபட்டுட்டாரு. அடுத்து ஆத்துமாவில் பாடுபட்டார். அந்த ஆத்துமா அப்படியே துக்கமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? எதுக்காக துக்கமாக இருந்துச்சு? அவர் கூட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களில் 10 பேர் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தன் மறுதளிச்சான், ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான், மீதி இருக்கிறவங்களாம் ஓடி போயிட்டாங்க. கடைசி நேரத்தில் அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அடைகிற நேரத்தில் இவங்க யாருமே கிடையாது. ஆவியிலேயே அவர் பாடுபட்டார். தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டே? அவரோடு ஒன்றா இருந்த, அந்த மனசில் ஒன்றா இருந்த பிதா கூட ஒரு வினாடி இவரை கைவிட்டு விட்டார். புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து 3 விதத்துலையும் அவர் பாடுபடுறார். பாடுபட்ட பிறகுதான் அது எல்லாமே நன்மைக்காக மாறுகிறது. புரியுதுங்களா? அப்போ அவர் சொல்றாரு, எல்லாம் இதெல்லாம் முடிச்சு உயிர் தெழுந்த வண்ண ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊழியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். நல்லா சும்மா குட்டி குட்டி பாயிண்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4வதாக மார்க்கில் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 16:6 வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போகிறார், அவர் உங்களுக்குச் சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்குச் சொல்லுங்கள் என்றான். போதும் போதும். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? மறுபடியும் வராங்க. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பேரும் அவர்கள் கண்ட சம்பவங்களை 4 விதமாக அவர்களுக்கு எப்படி அந்த சம்பவங்கள் வெளிப்பட்டதோ அதை வச்சு எழுதப்பட்டது தான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரி, மார்க்கில் அவர் என்ன எப்படியாக அவர் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவங்களும் வராங்க, அதே இடத்துக்கு தான் வராங்க. அங்கே அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி வார்த்தை வருது. கலிலேவுக்கு போங்க, எல்லாமே அந்த இடத்துல நடக்குது. 12வது வசனத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது எம்மாவூருக்கு போகிற இடத்துல, இது உயிர் தெழுந்த பிறகு நடக்குது. ஆனால் உருவமாக அவர் நடந்து போகலை. அவர் எப்படி போகிறாரு? மறுரூபமாய் தரிசனமாகிறார். அவர் அங்கே இயேசுவனே இல்லாதபடி அந்த சத்தத்தை மட்டும் கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்லிட்டே வராங்க. இயேசு, நீங்கள் என்ன எதை குறித்து பேசுகிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் குறித்து பேசுகிறத வச்சு இயேசு அவர்களோடு கூட இணைந்து கொள்கிறார். அதனால தான் இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது, அல்லது நாம் தேவனை குறித்து நினைத்து அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது, அவரை குறித்து பேசுகிற இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல நிற்பார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறுரூபமாய் அதே இடத்துல நிற்பார். இந்த இடத்துல எத்தனை முறை நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் மறுரூபப்பட்டு இந்த இடத்துல நிற்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏன்னா அந்த மகிமை, அந்த பிரசனம் எப்படி நீங்கள் உணர முடியும்? ஜெபிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது உங்களுடைய இருதயம் அப்படியே பூரிக்கும், அவ்வளோ ஒரு சந்தோஷப்படும். ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு புதையல் கிடைச்சது போல நமக்கு அது ஆசையாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடா, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா, இப்படி இதுக்குள்ள மறைந்திருக்கிறதா? இது எப்படி நடக்குது தெரியுங்களா? ஆண்டவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? திரைச்சீலையை அவர் 2ஆக கிழிந்து உயிர்த்தெழுந்த பிறகு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார அவர் பிரவேசிச்சிட்டாரு. அங்கே போய் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார என்ன இருக்குது? மறைவான மன்னா இருக்குது. மறைவான மன்னாவை தேவன் நமக்கு எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்? வேதத்தை வாசிக்கும் போது. ஹல்லேலூயா! அந்த மறைவான மன்னா நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்னென்னலாம் நடக்குது. அப்போ மறைவான மன்னா நமக்கு கிடைக்குது. அப்படின்னா பொக்கிஷம், வேதத்தில் பொக்கிஷம். அதை நீங்கள் அடையும் போது தான் அதனுடைய மகிமை தெரியும். சும்மா அப்படியே வேதத்தை வாசிச்சுட்டு போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த வெளிப்பாட்டுக்குள்ளார உங்களை கொண்டு போகும்போது உங்களுடைய ஆவி அப்படியே துள்ள ஆரம்பிக்கும், பூரிக்க ஆரம்பிக்கும். எனக்கு ஒரு காரியத்தில் ரொம்ப ஆண்டவர் இதை குறித்து பேசினார். நான் ஏற்கனவே சொன்னேன், யோவானில் நீங்கள் வாசிக்க வேண்டாம். அந்த செத்துப்போன சரீரம் எனக்கு வேணும்னு அவள் கேட்டு வரா. செத்துப்போன சரீரத்தை வச்சு ஒரு மனுஷன் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மரித்த ஒரு பணத்துக்கிட்ட எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம குடும்பத்தில் வயதானவர்கள் யாராவது மறிச்சிருப்பாங்க, அவங்க பக்கத்தில் போய் அப்பா இனி எனக்கு அதை செய்யணும், தாத்தா எனக்கு இது எனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா? எதுவுமே அவர்களிடத்துலேருந்து நமக்கு பெற முடியாது. ஆனால் அந்த சகோதரி எனக்கு செத்து போன அந்த பணம் தான் வேணும்னு கேட்குறா. அந்த இயேசுவை அவர் மரித்த நிலையில் கேட்குறா. ஒன்றுமே அங்கே நடக்க போகிறதில்ல.
அதில் தான் ஆண்டவர் விசுவாசத்தை காமிச்சாரு. ஏன்னா அவளுக்கு 7 பிசாசுகளை தேவன் துரத்தி இருந்தபடினால அந்த நன்றியோடு கூட அவர் இனிமேல் எனக்கு எதுவுமே செய்தாலும் பரவாயில்ல, செய்யாட்டியும் பரவாயில்ல, எனக்கு அவர் வேணும். இன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா சோர்ந்து போயிடுறோம். கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவர் விடுவிச்சாலும் பரவாயில்ல, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, ஒண்ணுமே நடக்காமல் போனாலும் பரவாயில்ல, இங்க பாடுகளே பட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மேல எனக்கு தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அந்த நித்திய ஜீவனுக்காக எனக்கு நன்மை செய்தாலும் பரவாயில்ல, அவர் ஒண்ணுமே எனக்கு செய்யாட்டியும் பரவாயில்ல, எனக்காக அவர் செவியை அடைத்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, என்னை பார்க்காம போனாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் வேணும். இதுதாங்க வெளிப்பாடு. இப்படி அந்த வெளிப்பாடு வந்த உடனே என்னுடைய சில டிப்ரெஷன், சோர்வெல்லாம் தேவன் எடுத்து போட்டார். என்ன இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோம், ஒரு அடையாளமும் வெளிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் பரிதவித்து ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை காண்பித்து கொடுத்தார். இந்த காரியத்தை காண்பித்து கொடுத்த உடனே என்னுடைய ஆவியில் ஒரு பலன் அடைந்தேன். இவ்வளோ நாள் வாங்கியாச்சு, இப்போ கொஞ்ச நாள் வாங்காமல் இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் செத்தவர் அப்படியேவா இருந்தாரு? உயிரோடு எழுந்து விட்டார். ரெட்டிப்பாய் நமக்கு கொடுக்க போகிறார். உயிரோடு எழுந்தவர் ரெட்டிப்பாய் நமக்கு கொடுக்க போகிறார். அப்போ இந்த இடத்துல 2 சீஷர்களுடைய கண்களை திறக்கிறார். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அப்போ அவங்க 2 பேர் பேசிட்டு போகிறாங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை அரைஞ்சிட்டாங்க. அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அவருடைய மகத்துவத்தை பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இருதயம் மந்தமாக இருந்ததை தேவன் கண்டுபிடித்து அவர்களோடு கூட சில காரியங்களை பேசிட்டு வராரு. அந்த மோசையை குறித்து நிறைய சில விஷயங்களெல்லாம் பேசிட்டு வராரு. பேசிட்டு வந்து அவர் போக வேண்டிய நேரம் வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இன்னைக்கு இந்த நாளில் இங்கே இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் இருந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், அந்த அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது அவர்களுடைய கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த பிறகு தேவன் கண்களை திறக்கிற அனுபவத்துக்குள் நம்மை நடத்தி விட்டார். உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த ரத்தத்தில் சிந்தப்பட்ட பிறகு ரத்தத்தின் மகிமை தெரியல, அது பாட்டுக்கு வழிஞ்சு போயிருக்கும். நான் சில நேரம் நினைப்பேன், எவ்வளோ ரத்தம் அப்படியே எப்படியெல்லாம் வழிஞ்சு போயிருக்கும், கொஞ்சம் நமக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும், ஒரு துளி கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே நமக்கு அந்த ரத்தத்தை நினைச்சு பாருங்க. அதை அசால்ட்டா விட்டுட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. ஆனால் 3ஆவது நாள் அவர் உயிர் தெழுந்த பிறகு அந்த இரத்தத்தின் மகிமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினுடைய அபிஷேகம் வெளிப்பட்டது, இரத்தத்தினுடைய மகத்துவம் வெளிப்பட்டது. காரணம் என்ன? தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை. அப்பத்தை பிட்டு அவர் கொடுக்கிறாரு. அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது கண்கள் திறந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பிட்டு கொடுக்கறதுனா என்ன? அதற்குள் இருக்கிற ரேமா வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது, சும்மா வசனமா வாசிச்சுட்டு போகிற சபையில் ஒன்றுமே கிடைக்காது, ஒன்றுமே கிடைக்காது. வெறும் லோகோஸாக தான் வரும். ஏதோ சில காரியங்கள் கொஞ்சம் அப்படியே துகள்கள். சப்பாத்தி செய்யும்போது நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் மாவு பிசையும்போது கொஞ்சம் துகள்கள் விழும்பத்தியா, அது மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அதை பிட்டு செஞ்ச பிறகு பிட்டு கொடுக்கும்போது அதற்குள் இருந்த மகிமை புறப்படும் போது அவர்களுடைய கண்கள் திறந்தது. கூடவே தான் பேசிட்டு வராரு. அப்பெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த வார்த்தைகளை பிட்டு கொடுக்கிறார். அது ஒரு செயல். அதாவது வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது அந்த கண்கள் திறக்கிற அனுபவம் கடந்து வந்தது. அப்புறம் அவர் மறைஞ்சு போயிட்டார். காரணம், ரூபத்தில் வரல, மறுரூபத்தில் வந்தார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு தேவன் 4ஆவது காரியமாக கண்களை திறக்கிறார். கண்களை திறக்கிறார். சாதாரணமான விஷயம் அல்ல. சும்மா சிம்பிளாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கனத்துக்குரியவர்களாய் அவர் நினைக்கிறார் ஒரு மனுஷனை. 2வது அவர் என்ன செய்கிறாரு, பயப்பட வேண்டாம் எந்த காரியத்துக்கும். இந்த ஒரு வார்த்தை வச்சு நான் சொல்கிறேன், எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. உலகத்தில் அவருக்கு மாத்திரம் பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் நீதியின் சூரியனை நமக்குள்ளார உதிக்க வைக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன். அதனால தான் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைந்து போவதில்லை. நானே உனக்கு நீதியின் சூரியனாய் நித்திய வெளிச்சமாய் நானே உனக்குள் இருப்பேன். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. உன் துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு. ஏன்? துக்க நாட்கள்னா என்ன? இருள் போயிடுச்சு. நான் நித்திய வெளிச்சமாக உனக்குள்ளார வந்துட்டேன். என்னுடைய வெளிச்சம் உனக்குள்ளார உதிச்சிருச்சு. இப்போ நீ எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை. வெளிச்சம் வந்துருச்சுன்னா மகிமை வந்துடும். மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இடுக்கமான வழியாக கூட இருக்கலாம். நீ எந்த இடத்துல ஒரு மூலையில்
வண்டி போகக்கூடாத இடத்துல கூட நீ இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறது அதுதான். எங்கேயோ இருக்கலாம், அந்த இடத்துல வண்டியே வர முடியாது. எவ்வளோ பெரிய பெரிய ஒரு மந்திரியே வந்தால் கூட, ஒரு சிஎம்ஏ வந்தால் கூட, பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்தால் கூட, அந்த ஒத்தையடி பாதையில் அவங்க எப்படி வரணும்? நடந்து தான் வரணும், நடந்து தான் வரணும். எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நான் வந்து இறங்குவேன். அப்படியே ஃப்ளைட்டில் வந்தாலும் அங்கே அது ஃப்ளைட்டு இறக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை? சின்ன இடமே 4 வீலர்ஸ் வர்றதுக்கே வழியை காணும். அப்புறம் எப்படி நடந்து வருவார்கள்? என்னன்னா அது ஒரு அர்த்தம். தங்களை தாழ்த்தி அந்த உதிக்கிற சிறுமையானவனுக்குள்ளார, குப்பையிலிருந்து எடுத்த ஒரு மனுஷனுக்குள்ளார தேவனுடைய ஒளி உயிர்த்தெழுந்த வல்லமை அங்கு உதிக்கும் போது ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இப்போ உயிர்த்தெழுந்த வல்லம்ன்றது சாதாரணமானது இல்லை. சவுலுக்கு வெளிப்பட்டது என்னதுங்க? சவுலை பவுலாக மாற்றும்போது தரிசனம், தமஸ்குக்கு போகும்போது வந்தது என்னது? இந்த மறுரூப மலையினுடைய அந்த இந்த மறுரூபத்தினுடைய ஆண்டவர் உருவமாக வரல, அந்த மறுரூப வெளிச்சம் அவனுக்குள்ளார ஒரு ஒளியா வந்தபோது அவனுடைய கண்கள் பார்வை போயிடுச்சு. ஏன்னா அந்த செதில்கள் வெளியே வரணும். அனனியாவை அனுப்புகிறார், செதில்கள் நீக்கப்படுகிறது, அவன் பார்வை அடைகிறான், ஞானஸ்தானத்தை பெறுகிறான், போஜனம் பண்ணுகிறான், பலப்படுகிறான், ஊழியத்துக்கு கடந்து வருகிறான். நமக்கு விலையேற பெற்ற நிருபங்களை தேவன் பவுலை கொண்டு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னைக்கு நல்லா தியானிச்சுட்டு போங்க. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, இந்த நாளிலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமே தேவன் அதன் மேலே, அந்த காரியத்தின் மேலே தேவன் போட போகிறார். அதனால தான் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அந்த வெளிச்சம் மனுஷனுக்குள்ளார அந்த வெளிச்சம் வந்துருச்சு. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் அவனுக்குள் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த ஜீவன், அந்த ஒளியாக ஆண்டவர் வந்தார். மாம்சமாக இருந்தவர் அவர் ஒளியாய் எப்படி வந்தார்? அது மாம்சத்தின் தோற்றத்தில் வந்தார். அவருக்குள்ளார ஒளி இருந்துச்சு. அந்த ஒளிக்குள்ளார என்ன இருந்தது? ஜீவன், ஜீவன், ஜீவன். அந்த ஜீவன் இருந்தது. அதனால தான் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லதுன்னு வார்த்தை ஏன் வந்துச்சு? உலக பிரகாரமான இந்த ஜீவனை பார்க்கிலும் அவருக்குள் இருந்த ஜீவன், அது கிருபையில் நிறைந்த ஜீவன். அந்த ஜீவன் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவனை தொடர்ந்து நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவர் போனார் இல்லைங்களா? அங்கே 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? மன்னாக்கள் இருந்தது. மன்னாக்கள் இருந்தது. அந்த மன்னாக்குள்ள இருந்து இப்போ நம்ம வேதத்தை வாசிக்க 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 அந்த ரகசியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த ரகசியங்கள் வெளிப்பட நமக்குள்ளார மட்டும் வச்சுக்க மாட்டாரு, மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்க வைப்பார். அதுதான் உதிக்கிறவன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். புரியுதுங்களா? துளிர்த்த கோல் இருந்தது. நம்மளுடைய கோல், ஆவிக்குரிய கோல் துளிர்க்க ஆரம்பிக்கும். நமக்குள்ளார நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷன் துளிர்க்க ஆரம்பிப்பான். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளார 3 காரியங்கள் இருந்தது இல்லையா? அப்போ பிரமாணங்கள் இருந்தது. அப்போ இவர் உயிர் தெழுந்ததுனால தான் நமக்கு சில பிரமாணத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். கிருபை நமக்குள்ளார வந்து கொண்டே இருந்தது, இருக்கிறது. பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை தாங்கியது. அது உலக பிரகாரமாக கீழே வலிக்கி விட்டு விழுகும்போது கிருபை தாங்குது. அது ஒரு பக்கம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கால்கள் சறுக்கிற நேரத்தில் இனி அந்த கிருபை இல்லாமல் இருந்தால் நம்ம பின்மாற்றத்துக்கு கடந்து போயிருப்போம். வருகிற பிரச்சனைகளில், அனுபவித்து வருகிற சூழ்நிலைகளில், பாடுகளில், உபத்திரவங்களில், டிப்ரெஷனில் அந்த கால்கள் சறுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, வெளிக்கால் சறுக்குச்சுன்னா ஆர்த்தோ டாக்டர், ஆவிக்குரிய மனுஷனுடைய என்ன சொல்லுவாங்க, உள்ளான மனுஷனுடைய கால் சறுக்குச்சுன்னா ஆர்த்தோ டாக்டரா, ஃபேமஸான டாக்டரா. இப்போ என் கை இப்படி வலிக்குதுன்னு 5 ஆர்த்தோ டாக்டரை பார்த்துட்டேன். ஒன்றுமே இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கையே வல்லமையாக இருக்குது. அந்த வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்குது, செய்யாமல் இல்லை. ஒருவேளை உலக வேலை எனக்கு தடையாக இருக்கலாம். இப்போவும் நான் எழுதி கொண்டு தான் இருக்கிறேன். இந்த கை, அந்த கை அப்படியே இருக்கட்டும், இந்த கையை பார்க்கலாம். அந்த கையை தேவன் சுகப்படுத்தும் போது ஆனால் அப்படி ஒரு மரண வலி, சாதா வலி இல்லை. தேவன் அந்த பாடுகள் மத்தியில் தான் நம்மளுடைய இருதயத்தை பார்ப்பாருங்க. இயேசு கடைசியில் அந்த அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது அவர் ஏன் இவ்வளோ, நான் ஊழியத்தை நான் முடிச்சிட்டேனே, இத்தனை பாடுபடுறேனே, இந்த பாடுகளில் நான் ஏன் வாயை திறக்கணுன்ட்டு இருந்திருந்தா நேற்று தினம் எல்லா சபையிலும் கேட்டிருப்போமே, அந்த 7 வார்த்தை வந்திருக்காது. அந்த வேதனையில், உச்சக்கட்ட பாடுல, சில மணி நேரத்தில் மரணத்துக்குள்ளார போறாரு. தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க போற சில மணி நேரங்கள் இருக்குது, சில நிமிடங்கள் கூட இருக்கலாம். கடைசி வார்த்தை பேசும்போதெல்லாம் சில வினாடிகள் கூட இருந்திருக்கலாம். அந்த வார்த்தைகளை பேசுகிறார். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, அவ்வளோ பெரிய பாடுகள்,
பயங்கரமான பாடுகள் மத்தியில செய்கிற ஊழியம் மகிமையானது. நீ எழும்பு, உன் ஊழியத்தை நிறுத்தாத. நான் நிறுத்த மாட்டேன், கொஞ்சம் சோர்வு வந்துடும், அவ்வளோதான். நிறுத்தாத, நீ செய்ய. இந்த பாடுகளில் உன்னை மூலமாக நான் பயன்படுத்துகிற காரியத்தை, நீ நல்லா இருக்கும்போது பயன்படுத்துகிற காரியத்தை விட இது மகிமையாக இருக்கும். இதை விட்டுறாத, இந்த காலத்தை நீ பிரயோஜனமாக்கிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் பேசினாருங்க. அப்போ தான் ரத்தம் சொட்ட 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 அவர் அப்படியே நான் பார்க்குறேன். பார்க்கும்போது அவருடைய நினச்சி பாருங்க, அந்த இருதயம் குடல்களின் நடுவே உருகி மெழுகு போலாயிற்றுன்னு சங்கீதத்தில் பார்க்குறோம். அப்போ எந்த அளவுக்கு அந்த இருதயம், அதாவது அந்த இருதயத்தில் ரத்த காயத்தை சொல்ல வரல நான், அது வியாகுலப்பட்டிருக்கும். அந்த பாடுகள் தாங்க முடியல. இப்போ எனக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் தாங்க முடியாமல் என்னுடைய வாழ்வு அப்படி வெடிச்சிருச்சு. வெடிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அது வெடித்த உடனேயே உயிர் போகிற கண்டிஷனில் கடைசி நிமிஷத்தில் தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அதை நான் யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு வாழ்வு வெடித்து பல்ஜாகி, ட்ரோபோனில் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, 9க்கு கம்மியாக தான் அதனுடைய ரிசல்ட் வேணும், ரிசல்ட் இருக்கும். எனக்கு 1254 ரீடிங் காமிச்சிச்சு. டாக்டர்லாம் பார்த்துட்டு இனி முடியாது, வாய்ப்பே இல்லைன்னு தான் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் இது எடுக்க முடியாது, இவங்களை நான் அவ்வளோ தைரியமாக எடுக்க முடியாதுன்னு அங்கே போராடுறாங்க பிரதர்கிட்ட. ஒன்றுமே பண்ண முடியல அவருக்கு. ஆனாலும் இல்லை, சரி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்ரோபோனில் அந்த டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது எமர்ஜென்சி வார்டில் போட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கு அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்த பிறகு அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக வந்துச்சு. வெடிச்சு சதறி இருக்குன்றார் டாக்டர். வெடிச்சிருக்கு, உங்களுக்கு இது ஹார்ட் அட்டாக் கிடையாது, அது வெடிச்சிருக்கு. எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அது வெடித்த வெடிப்பில் ஹார்ட் அப்படியே அது செயலிழந்து போகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஃபெயிலியர் ஆகிற கடைசி ஸ்டேஜில் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன் தான் இன்னைக்கு அவருடைய ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்தது. ஹல்லேலூயா, புரியுதுங்களா? தேவன் நம்மை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் ஊழியத்தை கொடுக்கிறார். அந்த ஊழியத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் என்ன சொல்கிறார்? பிதா குமாரன், ட்ரினிட்டி காட் நமக்கு தேவை. அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யுங்க? ஞானஸ்நானம் கொடுங்க, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. என்ன சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து வந்தார், பாவங்களை மன்னிச்சாரு, அவர் உயிர் தெழுந்தாரு, சரீரத்தையே கொடுத்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, ஜீவனையே கொடுத்தாரு, பலியாய் உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த பிறகு இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அவர் ஜெயம் எடுத்து விட்டார், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை அவர் பெற்று விட்டார். நீங்களும் ஜெயம் எடுக்க முடியும், மறுரூபமாக முடியும். அந்த சத்தியத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி ஊழியத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஊழியத்தை கொடுத்த பிறகு 4வது காரியம் நம்ம பார்த்தோம், கண்களை திறக்கிறார். இப்போ கண்கள் எப்போ கண்கள் திறக்கப்படுகிறது? அந்த அப்பம் பிட்டு கொடுக்கையில் கண்கள் திறக்கப்பட்டது. புரியுதுங்களா? அப்பம் பிட்டு, அதாவது அவர் உயிரோடு இருந்தபோது நிறைய காரியங்களை அவருடைய வாயின் வழியாக பேசினார். அப்படி தானே? மலை பிரசங்கம்லாம் எப்படி? அவருடைய வாயிலிருந்து சத்தம் புறப்பட்டது. ஆனால் மறுரூபமான பிறகு அவர் பேசுறது எல்லாம் எப்படின்னா, ஆவியில் வரக்கூடிய வார்த்தை. அதுதான் தான் அந்த வார்த்தையை பிட்டு கொடுக்கையில் அவர்களுடைய கண்கள் திறந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அப்போ கண்ணு திறந்துச்சு. கண்ணு திறந்த பிறகு முன்னாடி அவர் பேசினது குறித்து சொல்கிறாங்க, அவர் வேத வசனங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ உணரல மந்த இருதயம், கண்ணு திறக்கல. ஆனால் இந்த வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது தான், வெளிப்பாடுகள் நிறைந்த சபையில் நம்ம அங்கத்தினராக இருக்கணும். வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது கண்கள் திறந்தது, இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? லேட்டாக கேட்குறாங்க, இல்லாட்டி அப்போவே கேட்டிருப்பாங்கல்ல. ஏன் கேட்கல? அவர் பேசிக்கிட்டே வராரு. ஆனால் இதுக்கு பிறகு தான் அந்த உணர்வு கடந்து வந்தது. அந்த உணர்வு, கண்கள் திறக்கிறதுனா ஒரு உணர்வு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கிறதுன்னு நமக்குள்ளார ஒரு உணர்வு கடந்து வரும். அந்த உணர்வில் அவங்க சொல்கிறாங்க, இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? புரியுதுங்களா? உயிர் திறந்த பிறகு இத்தனை காரியங்கள்லாம் நடக்குது. சரி, அடுத்து லூக்கா லாஸ்ட் அதிகாரத்துக்கு வாங்க. இன்னும் 2 பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 35 வாசிங்க, 34, 35 வாசிங்க. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்துச் சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமேன். உங்களுக்கு சமாதானம். எல்லா விதத்திலையும் அவர் எப்படிப்பட்டவரா? சமாதானம். எந்த சமாதானம்? யோவான் 14:27, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
உலகம் தருகிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்ன சமாதானம் தெரியுங்களா? அவர் பூமியில் இருக்கும்போது இந்த வார்த்தையை குறித்து அவ்வளோ தீவிரமாக சொல்லலை. உயிர்த்தெழுந்த பிறகு அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாருன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். அந்த சமாதானம் நிலையான சமாதானம். அது வரைக்கும் கூட இது முடிப்போமோ முடிக்க மாட்டோமோ ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை ஒழுங்காக கடைசி வரைக்கும் நடத்தி முடிப்போமோ, விசுவாச வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம ஜெயம் எடுப்போமோ எடுக்க மாட்டோமோ, பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள மாட்டோமோ ஒரு தடுமாற்றம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா அந்த சோதனைகள் பாதையில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அதே போல் அவர் பூமியில் இருந்தபோது கூட இவ்வளோ தெளிவாக அந்த சமாதானத்தை குறித்து அவர் பேசலை. ஆனால் அந்த பேசியிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் வேல்யூ இதுக்கு தான். ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். இடையில அவருக்குள்ளார் அந்த ஆவியில் ஒரு கலக்கம் வந்துச்சு. அதனால தான் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் கூடட்டும், ஆகிலும் உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எல்லாம் போயிட்டாங்க, கூட இருந்த சீஷர்கள்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் தனியே இருந்தார். தேவ தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க தேவன் கிருபையை தந்தார். ஹல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு ஒரு சமாதானம் வந்துடும். அப்படிதானே? நான் அந்த விசுவாச அறிக்கை அவ்வளோ கஷ்டப்பட்டு 6 வருஷம் போராடினேன். அதை எழுதி முடித்த உடனே, அதை புக்காக பார்த்த உடனே, வீட்டுக்குள்ளார வந்து சேர்க்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் இல்லை. கடைசியில் ஜெரோம் இன்னொரு பாஸ்டரும் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சமாதானம். அப்பா, இந்த காரியம் என் நிமித்தமாக நீங்கள் முடிக்க வச்சிங்க. இனி இது போகும், எங்கெங்கேயோ போகும், பல இடங்களுக்கு அது கடந்து போகலாம். இயேசு ரத்தமும் அப்படிதான். அது பார்க்குற வரைக்கும் எழுதுகிற வரைக்கும் ஒன்றும் தெரியாது, அந்த சமாதானமே இருக்காது. முடியுமா முடியாதா? 6 வருஷம் போராடி இருப்பேன். நான் நினச்சி பாருங்களேன், 6 வருஷம் போராட்டம், சமாதானமே இல்லை. ஆனால் முடித்த பிறகு எனக்குள்ளார ஒரு சமாதானம் வந்துச்சு. ஏன்னா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் கிருபை தந்தார். இப்போவும் தடுமாற்றத்தில் தான் இருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜீவனுக்குரிய காரியங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. என் சரீரத்தில் இவ்வளோ பாடுகள் இருக்குது, சூழ்நிலைகள் இவ்வளோ நெருக்கமாக இருக்குது. உங்கள் சித்தத்தை நீங்கள் என்ன எதற்காக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு தாயினுடைய வயிற்றில் என்னை உருவாக்கி இந்த பூமியில் கொண்டு வந்து ஏற்ற வேலையில் வேறு பிரித்து புறஜாதிகள் மத்தியிலிருந்து வெளியே கொண்டு வந்து விக்கிரகத்தினுடைய வழிபாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து என்னை விடுவித்து உங்களுக்குரிய ஒரு பாத்திரமாக நீங்கள் அழைத்து உங்களுடைய சித்தத்தின்படி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்களே, என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறீங்களேப்பா. அந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றி முடிப்பேனா? அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேனா? அதுக்குள்ளார இவ்வளோ போராட்டங்கள் வருகிறதே, அதற்குள்ளார இவ்வளோ பிரச்சனைகள் வருகிறதே, குடும்பத்தில் இவ்வளோ கலக்கங்கள் வருகிறதே, இவ்வளோ விதமான பாரங்கள் வருகிறதே. பிரதர் சொன்னது போல் ஒன்று போனால் ஒன்று அப்படியே சுற்றி சுற்றி ரிலே மாதிரி ரவுண்ட் அடிக்குதே. நான் என்ன செய்வேன்? எனக்கு உங்கள் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கணுமே. அந்த தடுமாற்றத்தில் இப்போ நான் இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்வது போல் எனக்கு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன், என் சித்தத்தை நீ நிறைவேற்றி முடிப்பேன்னு எனக்கு மாத்திரமல்ல உங்கள் எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற சமாதானத்தை தேவன் நமக்கு அவர் அதை அனுபவித்து முடித்து கொடுத்தார். அதுதாங்க செய்தி. நம்ம வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் எவ்வளோ செய்தி வேணால் கொடுக்கலாம். ஆனால் சாட்சியோடு இதன் வழியாக நடந்துக்கிட்டு செய்தி கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த செய்தி தான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜனங்களுக்கு போகு, அது விளைய ஆரம்பிக்கும். நம்ம நினச்சிக்குவோம், இப்போ நானே ஒரு சாட்சி இல்லாமல் இந்த காரியங்களின் வழியாக ஏன் அக்கினி தீபத்தில் அனுபவங்களை அதோடு என்னுடைய அனுபவங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த அனுபவத்தில் நான் கடந்து வந்திருக்கிறேன், அந்த செய்தியினுடைய காரியங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். அந்த காரியங்களில் இருந்ததுனால தான் நான் அனுபவித்ததை பேச முடிகிறது. அப்படி பேசும்போது தான் அது உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ளார கடந்து போகும். இன்றைக்கி எத்தனையோ பிரசங்கங்கள் வருது, ஆனால் சாட்சிகள் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. அந்த போகும், அந்த நேரத்துக்கு இருக்கும். வழி அருகே 4 நிலங்கள் இருக்குது. வழி அருகே கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல நிலம். அப்போது ஆண்டவர் வந்து அதை நிறைவேற்றி முடித்துட்டு சொல்கிறாரு உங்களுக்கு சமாதானம்னு சொல்லிட்டு. முதல்ல சொன்ன சமாதானம் மனுஷகுமாரனாய் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து தேவசித்தத்தை நிறைவேற்ற தான் வந்தார். அந்த சமாதானத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஆனால் இந்த சமாதானம் தேவசித்தத்தை நிறைவேற்றி முடித்து வந்த சமாதானம். அதே போல் இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியங்களை நம்ம என்ன செய்யணுமா? பிதாவின் சித்தத்தின்படி நிறைவேற்றி முடிக்கணும். நம்ம சபையில் ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவன் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்குறார் இல்லையா? இப்போ இன்னைக்கே நம்ம 2 விதமான வார்த்தைகளை நம்ம பார்த்தோம். இப்போ 2 பேர் மூலமாக கர்த்தர் என்ன பேசுகிறாரு? அவருடைய வெளிப்பாடுகளை கொடுக்குறார். அந்த வார்த்தைகள் தான் உள்ளே கடந்து போகும். அந்த வார்த்தைகள் தான் நமக்குள்ளார ஊடுருவி கடந்து போகும். அந்த வெளிப்பாடு நமக்குள்ளார நிலைச்சி நிற்கும். புரியுதுங்களா? அப்போ 5வது, இப்போ கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 20ஆம் அதிகாரத்தில்
14 வாசி. இவைகளைச் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளைப் பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரைத் தேடுகிறாய் என்றார். அவள் அவரைத் தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக் கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். போதும். அப்போ இயேசு என்று அறியாதிருந்தாள். என்ன தெரியல, ரூபம் தெரியல, வார்த்தை தான் வருது. அப்போ அந்த 15 அதிகாரத்தில் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல் வார்த்தை அந்த இடத்துல அவளை பார்த்து பேசும்போது இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நமக்கு தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனாய் உயிர் தெழுந்த வல்லமை பெற்ற பிறகு இயேசு பிதாவினிடத்தில் போயே நமக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புகிறார். ஏன் அழுகிறாய் என்று கேட்கறதுக்கு. நம்ம அழுது கொண்டே இருக்கிறோம்னு வச்சுக்கலாம், கண்டினியூஸாக அழுகிறோம். அதை போய் யாராவது ஒரு தேற்றி ஆறுதல் படுத்தி, எதுக்காக அழுறீங்க, இது ஒரு சின்ன பிரச்சனை தான், இது சரியாக போயிடும், இது பயப்படவே வேண்டாம்னு சொல்லும்போது நமக்குள்ளார ஒரு ஆறுதல் வரும். இப்படி தானே? ஒன்றுமே இல்லாமல் சில குழந்தைங்க பாருங்கள் அழுதுகிட்டே இருக்கும், அதை கண்டுக்கவே வேணான்னு சொல்லி விட்டு பாருங்க, ஓயாமல் அழுது 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 தானாக கண்ட்ரோலாகி அடங்கிடும். ஏன்னா அது பிடிவாதத்தின் அழுக. சில நேரம் அப்படி விடணும். ஆனால் இந்த அழுக அப்படி இல்லை. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை நீ தேடுகிறாய்? எவ்வளோ அழகாக கேட்குறாரு. யாரை நீ தேடுகிறாய்ன்னு சொல்லி கேட்டுட்டு தேடுகிறதை உணர்ந்த பிறகு அவரை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதான் மரியாளே என்கிறார். உடனே அவளுக்கு அவர் தென்படுகிறார். அவள் ரபூனி என்று சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ தேடுகிறாய்ன்னு சொல்லி அந்த உணர்வு நமக்குள்ளார தேவனை தேடுகிற உணர்வை உண்டாக்குகிறார். உயிர் தெழுந்த பிறகு தேவனை தேடுகிற உணர்வை நமக்கு அதிகமாய் உண்டாக்குகிறார். ஏன் அழுகிறாய் என்று நம்மை தேற்றுகிறார். அடுத்த அந்த உணர்வை உண்டாக்குகிறார். உணர்வை உண்டாக்கி நம்ம தேட ஆரம்பித்த போது அவர் உடனே நமக்கு தென்படுகிறவராயிருக்கிறார். அதான் தேடுங்கள் கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடி இருக்கணும். இவர் 2வது நாள் அந்த இடத்துல வந்திருந்தா அவரை பார்த்துருக்க முடியாது. கரெக்டான நேரத்தில் அங்கே போகிறா. அப்போ ஒருவேளை அந்த சீஷர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. 2 பேர் வந்து பார்த்தாங்க, இவ சொல்கிறது உண்மைதான், கல்லறையிலேருந்து கல்லை புரட்டி போட்டாங்கன்னு சொல்லி குனிஞ்சு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க கூடயே இவனும் போயிருந்தா அந்த வார்த்தை அவளுக்கு கிடைச்சிருக்காது. தேவன் தென்பட்டிருக்க மாட்டார். ஆனால் அவள் காத்திருந்து அவள் அழுகிறா. எதுக்காக அழுகிறா? உலக காரியத்துக்காகவா? எனக்கு சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டா? இல்லை இந்த அதிகால நேரத்தில் என்னை தனியாக விட்டு போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் என் கூட பக்கத்தில் நிற்கலையேன்னு சொல்லிட்டா? இல்லை, எனக்கு இயேசு வேணும்னு சொல்லி அவள் அழுகிறா. இயேசுவை தேடின உடனே ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். பாருங்க, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அதற்கு பிறகு அவகிட்ட ஊழியத்தை கொடுக்குறார். நீ அங்கே போய் இந்த காரியத்தை சொல்லு, அப்புறம் சமாதானம், அது இது வரிசையாக வருது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவர் தேடுகிற உணர்வை இந்த நாள்லேருந்து நமக்கு அதிகமாக தேவனை தேடுகிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். போதுங்க, நிர்விசாரம் போதும், சோர்வு போதும், எல்லாமே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. அவர் பட்ட பாடுகள்னால தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்ன்னு இருக்குது. அந்த கீழ்ப்படிதல் இல்லாதவங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க முடியாது. இன்னைக்கு என்னதான் சூழ்நிலை இருக்கட்டும், எப்படிப்பட்ட நிலையாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் கடைசி ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறாரு பாருங்க. அதே யோவான் 21 4 வசனத்தை வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். சரி, அங்கேயும் அவர் மறுரூபமான நிலைமையில தான் வராரு, ஆவியில தான் வராரு. விடியற்காலமான போது அங்கே போறாரு. ஏன் போறாரு? என்னத்துக்காக போறாரு? 21:1 சீக்கிரமா வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது. போதும், 2 பேரும் கூடியிருக்கிறாங்க. மொத்தம் ஃபர்ஸ்ட் யாரு? சீமோன் பேதுரு என்னப்பட்ட தோமா, அதுக்கப்புறம் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். செபதேவின் குமாரர், அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேர், எல்லாம் கூடியிருக்கிறாங்க. சீஷர்களே கூடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, தேவனோடு அவ்வளோ க்ளோஸாக இருந்த இயேசு மனுஷகுமாரனா இந்த உலகத்துக்கு வந்தபோது 12 சீஷரில் ஒருவனாக இருந்த பேதுரு, அவ்வளோ க்ளோஸாக இருந்த அந்த பேதுரு, மல்குசினுடைய காதை வெட்டின பேதுரு, இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? சீமான் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படல் ஏறினார்கள். அந்த ராத்திரியில் ஒன்றும் பிடிக்கவில்லை. இதில் என்ன அர்த்தம்னா, பின்மாற்றமாக போயிட்டாங்க.
ஏசு போயிட்டாரு, அவர் உயிர் தெழுந்துட்டாரு, அவர் என்ன பண்ணிட்டார், மரிச்சாச்சு, இனி நம்ம வேலையை பார்க்கலாம். அவர் தான் போயிட்டாரு, இனி நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது, நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துக்குள்ளார கடந்து வராங்க. ஆண்டவர் விட்டாரா? அவருடைய உள்ளம் உண்மையாக நடத்துகிற ஒரு மேய்ப்பனுடைய உள்ளம். ஒருத்தர் 100 ஆடுல 1 காணா போச்சுன்னா அதை தேடி ஓடும். இந்த இடத்துல அவர் பின்மாற்றமாக போன அவங்களை விடலை. பாருங்க என்ன சொல்றாரு, நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். ஒரு மீனும் அங்கே கிடைக்கல. அப்போ இவர் சொன்ன பிறகு அது அகப்பட்டுருச்சு. இவங்களை பார்த்துட்டாங்க, இது இயேசுதான் சொல்லி பார்த்துட்டாங்க. 12 இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார், போஜனத்தை கொடுக்கிறார். உயிர் தெழுந்த பிறகு அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறாருங்க. அதுக்கப்புறம்தான் தேவன் ஒரு பக்கம் வேதனை, பின்மாற்றமாக வந்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மீனை பிடிக்க. அதுக்கு காரணமே பேதுரு தான். பேதுரு பின்னாடி தான் ஒரு கூட்டம் போகுது. மீனை பிடிக்க போயாச்சே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. ஆனாலும் அவர் வெளிப்படாரு, தரிசனம் கொடுக்குறாரு, எல்லாம் பண்ண உடனே தான் கடைசியில் அவர் கேட்குறாரு, 3 முறை கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? எப்படி அந்த உள்ளம் பாருங்க. ஒரு மனுஷன் விலகி போகிறது அவரால் தாங்க முடியல. ஏன்னா கூடவே இருந்த பேதுரு இன்னைக்கு மரித்த பிறகு மரிச்ச பிறகு பேசாம கூட இல்லாம அப்ப மனம் கசந்து அழுதுட்டான். ஆனாலும் மீன் பிடிக்க போயிட்டான். ஆண்டவர் உயிரோடு எழுந்து அவன்கிட்ட அந்த உடன்படிக்கையை வாங்குகிறார். நீ என்னை நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நேசிக்கிறாயா? இனி என்னை விட்டு நீ போயிடுவியா? பின்மாற்றமாக போயிடுவியா? எத்தனை உள்ளத்தில் அந்த வேதனை அடைஞ்சு கேட்டிருப்பாரு நினச்சி பாருங்க. அப்போ தான் ஆண்டவர் பேதுரு சொல்கிறாரு, 3வது முறை சொல்லும்போது சொல்கிறாரு, 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்ற ஒரு 3வது தரம் தன்னை கேட்டபடியினால பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு அப்பதான் அவன் கையில் உண்மையான ஊழியத்தை கொடுக்கிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பதாக உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவர் அனுப்பின பரிசுத்த ஆவி அவர்கள் மேலே இறங்கியது. நான் போகிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குன்றாரு, நான் போனாதான் தேற்றரவாளன் கடந்து வருவார். அவர் உயிர் தெழுந்ததுனால தான், அவர் மரித்து உயிர் தெழுந்ததுனால தான் அந்த மேல் வீட்டு அறையில் அந்த அபிஷேகம் இறங்கியது. எல்லா சீஷர்கள் மேலே மாத்திரமல்ல, 120 பேர் மேலே இறங்கின அந்த அபிஷேகம் இன்றைக்கி நம்ம எல்லார் மேலே இறங்குது. அதுக்கப்புறம் தான் தேவன் அவர்களை வைத்து பயன்படுத்தினார். புரியுதுங்களா? உயிர் தெழுந்த வல்லமை சாதாரணமானதல்ல, அந்த மகிமை சாதாரணமானதல்ல. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் வேதனையோடு இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக மாற்றப் போகிறார். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்தது உண்மையாக நம்ம விசுவாசிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மரித்து போனது போல் இருக்கலாம், ஆனால் தேவன் அதை உயிர் தெழ வைப்பார். நன்மையான சில காரியங்கள் மரித்தது போல் இருக்கலாம், சிலவற்றை இழந்தது போல் இருக்கலாம், சில வேதனையோடு நம்ம இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், எத்தனையோ கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த இயேசு நம்மக்கிட்ட வந்து சொன்ன வார்த்தை சமாதானம். பயப்படாதீங்க, சமாதானம். யாரை தேடுகிறீர்கள்? ஏன் அழுகிறீர்கள்? அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு அழகாக நம்மளோடு கூட சில காரியங்களை பேசினார். நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த வேத வாக்கியங்களை கேட்கும்போது இருதயம் எரியுதா இல்லையா? யாருக்காவது ரொம்ப குளிர்தான்? இதாக ஷால்கள் வேணுமா? இருதயம் நெருப்பு உள்ள எரியுதுங்க. அவருடைய அன்பை நினச்சி எரியுது. அப்போ எப்படி அவர் தேடி வராரு பாருங்க. அந்த சீஷர்களை விட்டு போன சீஷர்களை அவர் அப்படியே விட்டுட்டு, நான் தான் கனம் அடைஞ்சிட்டேன்னு ஓடலை, பின்மாற்றமாக இருக்கிறான், அந்த கும்பலே பின்மாற்றமாக போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த அவங்க விட்டு வந்த தொழில் அவ்வளோ 2 மடங்கு மீனை பிடிச்சிட்டு, 2 படகு நிறைய மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கூட கொடுக்க விடலை, தான் அனுபவிக்க விடலை. நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன், என் பின்னே வான்னு சொன்ன உன்னை ஒரு சத்தம் கூட போடாமல் பின்னாடி வந்த பேதுரு இன்னைக்கு மறுபடியும் எனக்கு மீன் வேணும்னு 153 மீனுக்காக அங்கே போயாச்சு. ஆண்டவர் விடலை. மறுபடியும் அதுக்கு பிறகுதான் பயங்கரமான ஊழியத்தை கொடுக்குறார். உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஊழியம் சாதாரணமானதல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற விசுவாசம் சாதாரணமானதல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்ற வெளிப்பாடுகள் சாதாரணமானதல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இன்னைக்கு வேதத்தை வாசிங்க, அதிலிருந்து மகிமை மறைவான மண்ணாக்கள் உங்களுக்கு புறப்பட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு தேவனுடைய உயிர்த்தெழுந்த ஒரு வல்லமைக்குரிய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இதுதான் மகிமை.
அந்த மகிமையின் ரூபம் எப்படி இருக்கும்? உருவம் இருக்காது, மகிமை மூடிரும், உருவமே தெரியாது, உருவமே தெரியாது. அவங்கள பார்த்தா இயேசு மாதிரியே வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் ஆண்டவர் அவருடைய சாயலாய் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் அவர் அதுக்கு முன்னாடி பேசிக்கிறாங்கல்ல, இனி நான் மனிதனை உருவாக்கணும், நம்ம மனிதனை நம் சாயலாய் உருவாக்குவோமா? அவங்க எந்த சாயலாக பரலோகத்தில் இருந்தாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவி. தோட்டத்திலையா கையும் காலும் வச்சுட்டு முகமெல்லாம் வச்சுட்டு? அப்படி இல்லை, நம்முடைய சாயலாய், மகிமையின் சாயலாய் உருவாக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு தான். அதாவது அவர் பின்னாடி மறுரூபமாகிறத நினச்சி ஆரம்பத்தை மண் எடுத்து உருவாக்குறார். புரியுதுங்களா? அவர் பார்க்குற, அதனால தான் நம்ம பார்க்குற பார்வை, இப்போ நம்ம பிள்ளைகளை குறிச்சே பார்க்குறோம். இன்றைக்கி இப்படி இருக்காங்களே, கர்த்தர் பார்ப்பாரு, அவங்களுடைய மகிமையான ஸ்டேஜ் தான் பார்ப்பாரு. நம்ம பார்க்குறது இப்படி இருக்காங்களே, இப்போ என்னை பார்ப்பாங்க, இப்படி ஒரு தோற்றம், இப்படி ஒரு அற்பமான சரீரம், எப்போ பார்த்தாலும் இப்படி வேதனை பலவீனம் அப்படின்னு ஒரு சில கூட்டம் பார்க்கும். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய கண்ணு திறந்தவங்க வேறு விதமாக பார்ப்பாங்க. கர்த்தருடைய அந்த கண்களில் கர்த்தர் இருந்தால் பார்ப்பாங்க, இந்த சகோதரி இந்த பாடுகள் நிமித்தமாக தேவன் ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். அப்போ இன்னும் பல வருஷங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறவர் தான் இயேசு. அதனால தான் அவர் அமைதியாக இருக்கிறார். இது என்னவோ தத்து பித்துன்னு புலம்பிட்டு கிடக்கட்டும், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், என்ன எடுத்துங்கப்பான்னு சொல்ல கேட்கட்டும், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் நான் பார்க்குற பார்வை இப்படி நான் பார்க்கல, இந்த தோற்றத்தில் நான் பார்க்கல, இந்த வேதனையை நான் பார்க்கல, இதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் ஒன்று பார்க்குறாரு, இந்த நிலையில் அந்த இருதயம் எப்படி இருக்கிறது, என்னை தேடுகிறதா, இந்த நிலையிலும் என்னை தேடுகிறதா, நான் ஒரு பதிலும் கொடுக்காத நேரத்தில் இருக்கும்போதும் என்னை தேடுகிறதா. தேவன் பார்க்குற பார்வை. ஆனால் எப்படி இருக்கிறாருன்னு தோற்றம் அவருக்கு தான் தெரியும். நம்ம எப்படி இருக்கிறோன்றது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்ன ஒரு அற்பமான சரீரம், எப்போ பார்த்தாலும் பலவீனம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல். இந்த அவமானங்கள் எல்லாம் தேவன் அனுமதிப்பார். ஒரு மகிமை வர்றதுக்கு முன்னாடி சில நிந்தைகள் அவமானங்களை சந்திக்க வேண்டும். வாசிப்போம், எனக்கு பிடிச்ச வசனம் ஒன்று வாசித்து முடிக்கிறேன். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, சிலுவைனா எல்லாமே கடந்து வந்துடும். அவமானத்தை எண்ணாமல், நிந்திப்பாங்க, அவமானம், பரிகாசம், வேதனை, பாடு எல்லாவற்றையும் சகித்து. இது எல்லாருக்கும் கிடைக்காது. மகிமையாய் தேவன் யூஸ் பண்ண போகிற பாத்திரங்கள் இருக்குது. அதான் ராஜாவின் கரத்தில் பயன்பட போகிற பொன் பாத்திரம். இப்போ ராஜாவுடைய வீட்டுக்கு ஒரு பாத்திரம் வேணும், ராஜா யூஸ் பண்ணுற ஒரு பிளேட் வேணும், ராஜா யூஸ் பண்ணுற ஒரு கப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு சாதாரண தெருவோரத்தில் உட்காந்துருக்கிற ஒரு கடையில் போய் கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்குற இடமும் வேறு, அதை சாதாரணமாக செய்ய மாட்டாங்க, குவாலிட்டியை பார்ப்பாங்க. அதுக்கு நிறையா வேலை இருக்குது. ஏன்னா ராஜா வீட்டுக்கு அரண்மனைக்கு போகுது அந்த பாத்திரம். அந்த பாத்திரம் அங்கே போய் ராஜா யூஸ் பண்ணப்பட போகிறாரு. அந்த பாத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை. தேடி 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 அதை ரெடி பண்ணி நாளானாலும் பரவாயில்ல, அது அழகாக வேலைப்பாடு கரெக்டாக இருக்கட்டும், அழகாக அது செதுக்கப்படட்டும், அழகாக அது வடிவமைக்கப்படட்டும், கலைநயத்தோடு அழகாக பார்க்கறதுக்கே இது ராஜாவின் பாத்திரம், யாரும் அங்கே தொட முடியாது. அப்படி உருவாக்குவாங்கன்னா தேவன் நம்மையும் அவருடைய கரத்தில் மகிமையாக எடுத்து யூஸ் பண்ண போகிறாருனா, நமக்கு மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார்னா அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. இன்னும் பதில் வரல, ஜெபிக்கிறேன், ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சிடாதீங்க. தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏற்ற காலம் கடந்து வரும், ஏற்ற வேலை கடந்து வரும். நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, கேட்காம இருந்தாலும் சரி, உங்களை தேடி அவருடைய பதில் அங்கு கடந்து வந்துவிடும். ஹல்லேலூயா. அதுதான் நீண்ட காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். வேண்டியது வரும்போதோ, வேண்டியது, ஜெபித்தது, காத்திருந்தது, விண்ணப்பம் பண்ணது வரும்போதோ ஜீவ விருட்சமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? செய்தியை முடிக்கவே முடியல, அண்ணல் அடிக்குது. அப்படி ஒரு அபிஷேகம். ஏன்னா உயிர் தெழுந்த வல்லமை இல்லையா? அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்குள்ளார அவர் அளவில்லாமல் ஊற்ற போகிறார். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் மரித்ததை குறித்து வேதனைப்படவே கூடாது. உண்மையான கண் திறந்தவர்கள், அவர் மரித்ததுனால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது, அவர் உயிர் தெழுந்ததுனால தான் அவருடைய இரத்தத்தின் மகிமை வெளிப்பட்டது, அவர் உயிர் தெழுந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைச்சாரு. ஆனால் மரித்ததை நினைத்து நன்றி சொல்லுகிற இருதயம் நமக்கு வேணுமே ஒழிய இயேசு மேலே பாவப்படுகிற இருதயம் வரக்கூடாது. ஊழியர்கள் மேலே பாவப்படுகிற இருதயமே வரக்கூடாது. என்னை யாராவது பரிதாபமாக பார்த்தா எனக்கு அது சேரவே சேராது. வேறு பார்வையில் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆவிக்குரிய பார்வையில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா தேவன் அனுமதித்துக்கிற சில காரியங்களின் வழியாக நாம் கடந்து வரும்போது
அந்த ஆவிக்குரிய பார்வையில் சிலருக்கு காண்பிப்பார். யாருக்கு அந்த பார்வை இருக்கோ அவங்களுக்கு காண்பிப்பார். அதனால தான் வந்து ப்ராஃபஸி சொல்லிட்டு போவாங்க, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி இருக்கும். அது மாதிரி தான் நமக்கு ஒவ்வொருவருக்கும். எனக்கு மாத்திரம் இல்லை. ஏன் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அந்த பாதையில் நான் கடந்து வரதுனால உங்களுக்கு என்னை குறித்து அந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேனே ஒழிய, நம்ம யாரெல்லாம் அந்த பாதையில் எந்தெந்த பாதையில் நீங்கள் கடந்து வரீங்களோ அந்தந்த பாதைக்கு ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தமக்கு முன் வைத்திருக்கிற ஒரு சந்தோஷம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த பிறகு இன்னைக்கு என்ன அழகா வலது பாரிசத்தில் உட்கார்ந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார பிரவேசித்து நமக்காக அவர் இன்னமும் ரத்தத்தை வச்சு பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம பேசாமல் அமைதியாக ஒழுங்காக குற்றமில்லாதவங்களாக இருந்தானா அவருக்கு அங்கே வேலையே கிடையாது. ஆனால் நம்ம எப்படி இல்லை, மறுபடியும் சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அவ்வளோ நன்றி இல்லாமல் என்ன பண்ணியாச்சு, ஜனங்க குறும்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் அவர் மறுபடியும் அந்த ரத்தத்தை காண்பித்து, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த ஜனங்க, இந்த ஜனம் இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டுருக்குது, இந்த ஜனம் எனக்கு இந்த பாவத்தை பண்ணிகிட்ருக்குது, அவங்கள மன்னிங்கப்பா, அந்த ஜனம் எனக்கு கொடுத்த எல்லா ஜனமும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் உயிர் தெழுந்த வல்லமையோடு. புரியுதுங்களா? அவரை ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனால் பாவங்கள் எல்லாம் குறையணும். நம்மளுடைய இருதயம் பொல்லாப்பும் பயங்கரமான கேடுள்ளது, அதெல்லாம் இன்றைக்கி மாறணும். அவரையே அறிகிற தாகத்தில் நம்ம கடந்து வரணும். கண்கள் திறந்தவர்களாக இந்த நாளில் இருந்து நம்ம வெளிப்படணும். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளார எங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளில் எங்களுடைய கண்களை திறந்திருக்கிறீர், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். அப்பா எங்களை பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்திருக்கிறீர். அப்பா எங்களை தேற்றிருக்கிறீர். ஏதோ சில காரியங்களை எங்களுடைய கால்கள் சறுக்கி இருந்தா ஆண்டவரே நன்றி, மறுபடியும் எங்களை வந்து இந்த நாளில் பிடித்திருக்கிறீர். தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா எங்களுக்கு நீர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர். தேவனே நன்றி நன்றி நன்றி. உம்முடைய வார்த்தையை பீத்து கொடுத்திருக்கிறீர் ராஜா, வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறீர். அப்பா மறைவான மன்னாவை எங்களுக்கு கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர் அப்பா. எங்களுடைய கோள்கள் துளிர்க்க போகிறது ராஜா. எங்களுக்காக பிரமாணங்கள் புறப்பட்டு வருகிறது ஆண்டவரே. இவைகள் எல்லாம் கர்த்தாவே அப்பா கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ளாரையே நீங்க வச்சுட்டீங்களே. நீங்க உயிர் தெழுந்த பிறகுதானப்பா இது நடந்தது. அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் இப்ப இந்த சபையில இயேசுக்காக பிரகாசி ஊழியத்துல ஆண்டவரே அந்த அபிஷேகம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையின் அபிஷேகம் ஆண்டவரே நன்றி இப்பொழுது இறங்குவதாக, அந்த மகிமை புறப்படுவதாக. பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீங்க சொல்றீங்க எழும்பி பிரகாசி என்று சொல்லுறீங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீக்கிவிடு, அவிழ்த்து விடு. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் சதா காலங்களிலும் நீ மரித்து என்னிடத்தில் வருகிற வரையிலும் அல்லது என்னுடைய வருகையில் வந்து உன்னை நான் கூட்டிக் கொண்டு போகிற வரையிலும் உனக்கு நான் உயிருள்ளவராக தான் இருப்பேன். பரலோகத்திலும் உயிருள்ளவராய் நீ காணப்போகிறாய். மறுரூபமாக்குவேன். என் மகிமை உன்மேல உதிக்கும். உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு அநேக ஜனங்களை நான் கொண்டு வருவேன். உயிர் தெழுந்த வல்லமையை கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வீர்களா? அந்த வல்லமை இறங்குது, ஒவ்வொரு மேல இறங்குது. பூமிக்குரிய அவயவங்கள், சரீரத்துக்குரிய அவயவங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் ஆவிக்குரிய அவயவங்களை, உள்ளான மனுஷனுடைய அவயவங்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, ஆவிக்குரிய செவிகள் தெளிவாய் கேட்க போகிறது, விருத்த சேதனம் பண்ணப்படுகிறது. ஆவிக்குரிய ஒரு சுவாசம், ஹல்லேலூயா, தேவனுடைய வாசனையை, அவருடைய வாசனையை, ஜீவ வாசனையை நுகர்ந்து கொள்ளுகிற ஒரு சுவாசம் உங்களுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா, நன்றி. தேவனுடைய வாயாக உங்கள் வாய் மாற்றப்படுகிறது. தேவனுடைய கரமாக உங்களுடைய கரம் மாறுகிறது. தேவனுடைய ஆர்கன்ஸாக உங்களுடைய ஆர்கன்ஸ் மாறுகிறது. மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தபோது அவருக்குள்ளார என்னென்ன ஆர்கன்ஸ் எப்படியெல்லாம் இயங்கியதோ, என்னென்னலாம் சிந்தித்ததோ, அவருடைய சிந்தையாக உங்களுடைய சிந்தை மாறுகிறது. ஹல்லேலூயா. கால்கள் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போகிற கால்களாய், இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து போகிற கால்களாய் அது மாறுகிறது. தேவ நாமம் மகிமைப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நீங்க எங்களுக்கு கிடைத்தது மகா பெரிய பாக்கியம்.
உங்களோடு நாங்கள் பேசணும். எங்கள் நாவை நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஒவ்வொருத்தருடைய நாவில நீங்கள் ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. நாங்கள் ஊமை அல்ல. உங்கள் வார்த்தையை நாங்கள் பேசணும், பேசணும், பேசணும். எல்லாருடைய வாயும் கர்த்தருடைய வாயாய் மாறணும். ஒவ்வொரு வாயிலிருந்து உங்கள் வார்த்தை புறப்படணும். உங்கள் பாஷை எங்களுக்கு கடந்து வரணும். தூதர்கள் பாஷை எங்களுக்கு கடந்து வரணும். ஆண்டவரே, இருதயத்தில் மாத்திரம் அல்ல, இருதயம் நிறைஞ்சிருச்சுன்னா வாய் பேசுமே. அந்த அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கணும், 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 இறங்கணும். யாரெல்லாம் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படலையோ, அல்லது கொஞ்சம் அபிஷேகம் தான் எனக்கு இருக்கு, இன்னும் நான் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும்னு நினைக்கிறீங்களோ, தேவன் உங்கள் மேல பரிசுத்த ஆவியை ஊதுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உங்க மேல ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. மேல் வீட்டறையில் இறங்கின அந்த அபிஷேகம், அதனுடைய சாயல் இங்கு இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த மேல் வீட்டறையில் அந்த சாயல் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்கள் வாயை விரிவாய் திறவுங்கள். கர்த்தரதை நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொரு அவயவங்களிலும் நீங்க வெளிப்படணும். எங்க நாவுல, எங்க கண்கள்ல, எங்க காதுகள்ல, ஒவ்வொரு அவயவங்களும், எங்க தலையில கூட ராஜா அப்பா தேவனே, சிரஸ்ல உங்க வல்லமை வெளிப்படணும்யா, வெளிப்படணும்ப்பா. எங்க ஸ்கின்ல உங்க வல்லமை வெளிப்படணும் ராஜா. எங்க விரல்கள்ல உங்க வல்லமை வெளிப்படணும் ஐயா. அப்பா எல்லா அவயவங்களிலும் உங்க வல்லமை வெளிப்படட்டும். சாதா வல்லமை இல்ல, உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசுவே அப்பா, ரோமர் 8:11 படி ஆண்டவரே, அந்த ஆவி எங்களுக்குள் வாசமாயிருக்குது. இயேசுவை எழுப்பின அந்த ஆவியின் வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. உள்ளான மனுஷன் ஆண்டவரே, செத்து போகிற நிலைமையில இருக்கிற எல்லா சரீரங்களையும் அப்பா, அந்த அவயவங்களை, ஒவ்வொரு பார்ட்ஸை இப்பொழுது உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக, உயிர்ப்பிப்பீராக. அந்த உயிர் தெளிந்த வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். வெளிப்படுத்தல வாசிக்கிறோமே, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டும் நீ செத்தவனை போல இருக்கிறாய், உன் கிரியைகள் எனக்கு முன்பதாக நிறைவுள்ளதா இல்லைன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு மாறுதுப்பா இந்த வார்த்தையினுடைய வல்லமை. ஆண்டவரே அப்பா தேவனே, நாங்கள் உயிரோடு இருப்பதாக உங்க கண்கள் பார்க்கிறது. நீங்க பார்க்கிறது எங்க தோற்றத்தை அல்ல, எங்க உலக அசைவு அல்ல, எங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷனை தான் நீங்க பார்க்கறீங்க. அது இப்பொழுது உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது, உயிர் பெறுகிறது. உயிர் தெளிந்த வல்லமை, உயிர் தெளிந்த வல்லமை இந்த சர்ச்சில், இந்த சபையில தேவ ஆவியானவர் இந்த நாள்ல அந்த உயிர் தெளிந்த வல்லமையை ஊற்றுகிறார், அந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார், அந்த அக்கினியை ஊற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க ஒவ்வொரு அவயவங்களிலும் அந்த வல்லமையை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் கொடுத்த இந்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தை ஆண்டவரே, குடும்பத்தை, சபையார, சபை மக்களை ஆண்டவரே, இன்னும் இந்த எந்தெந்த ஊழியம் இருக்கிறதோ அப்பா, புத்தக ஊழியங்கள், மீடியா ஊழியங்கள், அக்கினி தீபங்கள் எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தில் நாங்கள் மூடி மறைக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிரியை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமையை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.